வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம நியூ மாடல் இன்குபேட்டர் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுங்களா? அதாவது ஹேச்சிங் நெஸ்ட் இன்குபேட்டர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் இன்குபேட்டர்ஸ் தான் பண்ணுறோம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஹேச்சிங் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, அதோடைய லைஃப்பும் நிறைய வரணும். ஸோ ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க, ஒரு மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல்லாக மிஷின் டிசைன் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஓகேண்ணா. அந்த காஸ்ட் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மைண்டில் ஒரு ஃபார்மிங் வச்சு பண்ணுறோம் அப்படின்றவங்க ஈஸியாக எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முட்டைக்கு 100 ரூபா கணக்கு பண்ணி மிஷின் காஸ்ட் வருதுன்னு வைங்களேன். 500x 50,000 மிஷின் காஸ்ட் வருதுன்னா ஒரு முட்டைக்கு 100 ரூபா. ஸோ வந்து ஒரு ஹேச்சிங்க்கு 20 ரூபா லாபம் வந்தாலும் 5 ஹேச்சிங்கில் மிஷின் காஸ்ட் எடுத்துடலாம். ஆனால் சின்ன சின்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, வீட்டில் கொஞ்சமாக ஒரு 10 கோழி வச்சுருக்கேன், 20 கோழி வச்சுருக்கேன், அவங்களுக்கு வந்து அந்த கணக்கெலாம் போட்டு பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக தெரியும். ஆமாம். சரி, நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு 4,000 5,000 கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் மட்டுமே வந்து 4,000 ரேஞ்சுக்கு வருது. அதாவது வெறுமே டெம்பரேச்சர் கண்ட்ரோலரும் ஒரு டைமர் சுவிட்சையும் போட்டு பண்ணால் கண்ட்ரோலரில் மட்டுமே வந்து 1000 ரூபா 1200 முடிச்சிடலாம். இது வந்து நம்ம வந்து கண்ட்ரோலர் மட்டுமே XM18 போடுறதுனால 4,500 கிட்ட வந்துடுது. ஸோ அதில் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுற ஐடியாவே எங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த கண்ட்ரோலர் மாற்றி பண்ணுற மாதிரி இப்போதைக்கு ஐடியா இல்லை. அது ஆல்டர்னேட் பார்த்துட்டே தான் இருக்கும், ஆனால் இப்போதைக்கு ஐடியா இல்லை. சரி, வேறு இதில் கம்மி பண்ணலாம். இந்த மெட்டல், இந்த ஃபினிஷிங் மெட்டல் ஃபேப்ரிகேட் பண்ணி பவுடர் கோட்டிங் அதுலேருந்து ஏதாவது கம்மி பண்ணலாமான்னா ஒரு ஆப்ஷன் பிளாஸ்டிக் கிரேட். ஸோ அந்த வேரியண்ட்டும் பண்ணுறோம். ஆனால் இது வந்து மெட்டல்லே சேம் மெட்டல் FRP ஷீட் அதே மாதிரி இதிலே பண்ணியிருக்கோம். ஃபைபர் ஷீட்டுங்களா? இது பிளாஸ்டிக்கில் வருதுங்களா? இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, FRP ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக். ஓகே. லோ காஸ்ட்காக நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ? இல்லை, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல, இது வந்து FRP தான். ஓகே. பிளாஸ்டிக் கிரேட் வரும் இல்லையா, இதே மாடலை நான் பிளாஸ்டிக் கிரேட்டில் பண்ணால் எனக்கு இந்த அவுட்டர் பாடி செய்கிறதுக்கு 3,000 to 4,000 வருதுன்னா அது வந்து 600-700 முடிஞ்சிடும். ஓகே ஓகே. புது பிளாஸ்டிக் ரேட்டே வாங்கினாலும் ஒரு 1,000 ருபீஸில் முடிஞ்சிடும். அதில் ஒரு 2,000 to 3,000 கம்மியாகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பண்ணது தான் இந்த மாடல். 80x கெப்பாசிட்டி, சின்ன கெப்பாசிட்டி, ஒரு 10,000 கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணோம். இன்னும் ஃபைனல் ப்ரைஸ் டிசைட் பண்ணல, நாங்கள் செல்லிங் ப்ரைஸ் டிசைட் பண்ணல. ஆனால் ரெடி பண்ணி ரொம்ப நாளாக டெஸ்டிங்கில் இந்த மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு பேட்ச் ஹேட்ச் பண்ணி எடுத்துட்டோம். சரி, இன்னும் கொஞ்சம் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ தான் சேல்ஸுக்கு வரப்போகுது. இன்னும் இந்த மாடலை எங்கள் சேனல்லே இன்னும் லான்ச் பண்ணல. ஓகே. இது செமி ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டீங்க? 100% ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். லோடிங் அன்லோடிங் க்ளீனிங் தவிர வேறு எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது. மானிட்டரிங், வேடிக்கை பார்க்குற வேலை தான். ஓகே. ஏன்னா டில்ட்டிங்க்கு பதிலாக இது வந்து ரொட்டேட்டிங். ஓகே. அதுலேயே இது வந்து ஒரு புது டைப். எப்படின்னா ரோலர் ரொட்டேட் ஆகும். ஓகே. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலையே ரொட்டேட் ஆகும். ஆமாம்மா. மற்ற டோலிங் ஸ்லைடிங் டைப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆகும், அதனால எக் ரொட்டேட் ஆகும், திருப்பி ஸ்லைட் ஆகி வரும், அதனால ரொட்டேட் ஆகும். இது வந்து நம்ம எங்கே எக்ஸை லோட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலையே ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு மெக்கானிசம். ஓகே. ஹியூமிடிட்டிக்கு எங்களுடைய செட்டப்பே வச்சுருக்கோம். இது செட்டர் அப்படின்றதுனால 55 ஹியூமிடிட்டி போதும், அதனால் இது பண்ணியிருக்கோம். செட்டர் ஆச்சர் அதுலேயே வர மாதிரினா தனியாக மிஸ் மேக்கர் செட்டப் வச்சு அடிஷ்னலாக பண்ணுவோம். தண்ணியுமே வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம அதை வெளியில் டப்பில் ஊற்றினோம்னா தேவையான அளவு தண்ணி உள்ளே வந்துடும், ஃப்ளோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி. XM18 கண்ட்ரோலர். இப்படி எந்த ஃபீச்சரையுமே நாங்கள் ஆல்டர் பண்ணாமல் 100% ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸே காஸ்ட் வைஸ் மட்டும் நாங்கள் வந்து ஏற்கனவே 98x வந்து 15,500க்கு சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ இப்போ இந்த 80xை அதோட எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணணும்னு சொல்லி இந்த மாடல் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இந்த இன்குபேட்டரில் கோழின்னு வரப்போ எவ்வளோ முட்டை நம்ம ஆச் பண்ண முடியும்? அதுக்கப்புறம் கார்டன் வரப்போ எவ்வளோ முட்டை ஆச் பண்ணலாம்? அதில் கோழின்னு வரும்போது ஒரு சிங்கிள் ட்ரேயில் வந்து 70 to 80x, அதாவது உங்கள் கோழி முட்டையோட சைஸை பொறுத்து. எங்களுக்குலாம் வந்து சிறுவடை முட்டை 80 முட்டை தாராளமாக லோட் பண்ணலாம். ஓகே. கொஞ்சம் பெரிய பெரிய முட்டைனா குவான்டிட்டி கம்மியாக தான் லோட் பண்ண முடியும், சைஸை பொறுத்து. கார்டன் வரும்போது இன்ட்டு 2 இல்லை 2.5 டைம்ஸ் அதிகமாக லோட் பண்ணலாம். ஓகே. 80னா கிட்டத்தட்ட 200 முட்டை லோட் பண்ணலாம். ஓகே. எப்படி இது பவர் கன்சம்ஷன் எப்படின்னா? இது உங்களுக்கு அதுவும் கெப்பாசிட்டியை பொறுத்துங்க. இது வந்து 80x கெப்பாசிட்டி வரும்போது இடம் சின்ன இடமாயிடும். உங்களுக்கு வெறும் ஒரு 4-5 0 வாட்ஸ் பல்பு யூஸ் பண்ணாலே போதும்.
இது வந்து 150X. ஓகே. ஸோ இது கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும். ஒரு 10 பல்ப் யூஸ் பண்ண வேண்டியது வரும். மேக்ஸிமம் எல்லாமே 0 வாட்ஸில் ரன் ஆகிற மாதிரி தான் பண்ணுறோம். இந்த சின்ன கெப்பாசிட்டியில் பெருசு எல்லாமே ஹீட்டர் இருக்கும். ஓகே. இது இப்போ பவர் கட் ஆகுனா எவ்வளோ நேரம் வரைக்கும் இதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும்? ஏதாச்சும் அடிஷ்னல் ஏதாச்சும் பேக்கப் ஏதாச்சும் வைக்கிற மாதிரி இருக்குங்களா? இது நீங்கள் வீட்டில் உள்ள இன்வெர்ட்டர்லேயே போட்டுக்கலாம். ஏன்னா நார்மல் 0 வாட்ஸ் பல்பு தான். ஓகே. மற்றபடி பவர் கட் ஆனால் உள்ளே அப்படியே ஃப்ரிட்ஜ் மாதிரி உள்ள டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து இன்குபேட்டர் வந்து உள்ள உயிர் இருக்குது, ஆக்சிஜன் தேவை. ஸோ வெளியிலேருந்து காற்று உள்ளே போகணும், உள்ளேருந்து காற்று வெளியில் வரணும். ஓகே. உள்ள அட்மாஸ்ஃபியரை தான் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். வெளியில் இருக்கிறதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸாக பவர் கட் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலேருந்து சில்னஸ் உள்ளே போக தான் செய்யும். ஓகே. என்ன ஒன்றுனா முட்டைக்குள்ளே உள்ள லைஃப் சஸ்டெயின் ஆகணும்னா டெம்பரேச்சர் ஒரு 30 டிகிரி 28 29 டிகிரிஸ் இருந்தாலே லைஃப் சஸ்டெயின் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோழி அடையில் உட்காருது, வெளியில் மேய போகுது, டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிடுச்சு உடனே குஞ்சு இறந்துடும் அப்படிலாம் கிடையாது. ஓகே. ஸோ போயிட்டு வரும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில டைம்லாம் கோழி அடையில் இருக்கும்போது இறந்துடும். அந்த கோழிக்கு வேறு ரீப்ளேஸ்மெண்ட் கோழி பார்த்து எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சாலும் அந்த முட்டை ஹேட்ச் ஆகும். ஓகே. ஸோ அந்த டைம் டிபெண்டன்சி எப்படின்னா வெளியில் உள்ள அவுட் சைட் கிளைமேட்டை பொறுத்து. பயங்கர குளிர், டிசம்பர் குளிர், முட்டையெல்லாம் கையில் எடுத்தால் சில்லுன்னு ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி அப்படின்னா சீக்கிரமாக மார்ட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அப்படிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது, வார்மாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் இல்லை 4 நாள் பவர் கட் ஆனாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. ஜென்ரலாக இதே ரேட்டில் நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் கிடைக்குது இந்த இன்குபேட்டர்? ஜென்ரலாக இதே ரேஞ்சு 80X கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 6000லேருந்து கிடைக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹியூமிடிட்டிக்கு கண்ட்ரோலர் கிடையாது, ஹியூமிடிட்டி செட்டப் கிடையாது. அது இல்லாமல் தான் ஜென்ரலாக வரும். நம்ம வந்து எக்ஸமேட்டின் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி ஹியூமிடிட்டிக்கு கண்ட்ரோல் பண்ணி ஹியூமிடிட்டி செட்டப் வச்சு ஃப்ளோட் கண்ட்ரோல் வச்சு தேவையான தண்ணி உள்ளே வர மாதிரி 100% ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. நீங்கள் இதில் இன்குபேட்டர் மேனுஃபேக்சரிங்கில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? எவ்வளோ நாளாக இதை பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம வந்து இது 4 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் வீட்டில் வச்சு எக்ஸ் வாங்கி ஹேட்ச் பண்ணி தான் சிக்ஸை எடுத்தேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஃபார்மை விட நான் இன்குபேட்டர் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய நாலேஜ் எல்லாமே இதில் தான் நான் போட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் R&D பண்ணி இதோட இது பெட்டராக இருக்கும், அதோட இது பெட்டராக இருக்கும், ஹேட்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணி ஹேட்சிங் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் லுக் வைஸ் எல்லாமே, அதாவது லைஃப் எவ்வளோ நாள் மிஷின் வருன்றதில் போய் அது முடிஞ்சு இப்போ காஸ்ட்டு என்ன சொல்கிறது, கரண்ட் கன்சம்ஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம மிஷின் வந்து 4000 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கி இபி பில் உங்களுக்கு வந்து மாதம் 500 ரூபா கம்மியாக வருதுன்னா உங்களுக்கு போச்சு. அதே இது எனக்கு 4000 ரூபா மிஷின் கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கி இபி பில் மாதம் 500 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா அதோடைய காஸ்ட்டை முடிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்த்து நம்ம ஒரு கிளியர் பிக்சருக்கு வந்து, ஏன்னா நம்ம வந்து ரெகுலர் யூஸ் வாரம் நம்ம ஃபார்மில் வந்து 100லேருந்து 200 300 முட்டை வருதுன்னா எல்லாமே லோட் பண்ணி ஹேட்ச் பண்ணி இதை தான் நாங்கள் ஒரு இதுவாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இதில் என்னென்ன அப்டேட் பண்ணணும்னு எல்லாம் பண்ணி ரெகுலராக அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி இந்த லோ பட்ஜெட் மாடலில் வந்து நிற்கிறோம். நீங்கள் என்னென்ன மாடல் இன்குபேட்டர் இது வரையும் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம 100லேருந்து 6000X வரைக்கும், அதாவது 6000ன்றது பார் கிடையாது, 18000. அந்த 6000 மல்டிப்ளிகேஷனில் எவ்வளோ கெப்பாசிட்டி வேணால் பண்ணலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் மேஜராக பண்ணுறோம். செமி ஆட்டோமேட்டிக் பண்ணுறதில்ல. நம்மளுடைய ஹேச்சர் வந்து செமி ஆட்டோமேட்டிக். ஓகே. அதனால தனியாக செமி ஆட்டோமேட்டிக் கேட்குறவங்களுக்கு ஹேச்சர் சேல் பண்ணுறோம். மேனுவல்லாம் பண்ணுறதில்ல. ரொம்ப நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸில் இருக்காங்க, எங்களுக்காக ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னா மட்டும் அந்த மேனுவல் மட்டும் செஞ்சு கொடுக்குறோம். ஹேச்சரில் என்ன வெரைட்டியில் பண்ணிட்டுருக்கீங்க? அதாவது என்ன குவான்டிட்டியிலேருந்து பண்ணிட்டுருக்கீங்க? ஹேச்சரும் இதே மாதிரி தான். இப்போ 80X கெப்பாசிட்டினா அதுக்கு ஹேச்சர் 80Xலேருந்து, அது என்ன ப்ரைஸ்? கெப்பாசிட்டினா 6000 ஹேச்சர்லேருந்து பண்ணி, அது என்ன ப்ரைஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அதுவும் கிட்டத்தட்ட இதோட கம்மி ப்ரைஸ்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ இதே மாடலில் இதே மாதிரி மெத்தடில் கட் ஷார்ட் பண்ணி பண்ணுற மாதிரினா 80X வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஹேச்சர் அப்ராக்சிமேட்டாக ஒரு 6000 ரேஞ்சிலேருந்து வரும். ஓகே. இதில் முட்டை தேர்ந்தெடுத்துன்றப்போ எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? அதை எப்படி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன முட்டை வைக்க வேண்டாம், பெரிய முட்டை வைக்கணும் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. நம்ம ப்ரீடு வந்து சிறுவடை பண்ணுறதுனால சிறுவடையில் சித்துக்கோழி சித்துவடைன்னு ஒரு ப்ரீடு இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் முட்டை போடும்.
ஸோ நாங்கள் வந்து முட்டை சைஸை வச்சுலாம் வந்து டிசைட் பண்ணுறதே இல்லை. ஓகே. முட்டை மாதிரி ஷேப்பாக இருக்கா அதுதான் மேட்ரு. இந்த இடம் கொஞ்சம் ப்ராடாகவும் இந்த இடம் கொஞ்சம் பாயிண்டடாகவும் இருந்ததா, இர்ரெகுலராக டிஃபார்மிட்டி எதுவும் இல்லாமல் இருக்கா, கிராக் எதுவும் இல்லாமல் இருக்கா, ஓகே லோட், இவ்வளோ மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம். ப்ளஸ் இந்த 18 days செட்டில் இருக்கிறத 2ஆக பிரித்து 9 days ஒன்ஸ் லோட் பண்ணுவோம். முட்டை ஈல்டு கம்மியாக இருந்தால், அதிகமாக இருக்குன்னா 6 days ஒன்ஸ்ன்னு போட்டு 3 பேட்சாக பிரித்து லோட் பண்ணுவோம். நீங்கள் ஹேச்சர்னு வரப்போ உங்களுக்கு இதில் பண்ணுறப்போ எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு லாஸ் கிடைக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது? நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த ப்ரீடுக்கு ஒரு 80% ஹேச்சிங் ஆன் அன் ஆவரேஜ் கிடைக்கும். ஆவரேஜாக 80%. ஓகே. நம்ம அந்த எக்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுனால, அதாவது இர்ரெகுலர் ஷேப்பு, நமக்கு ஓரளவுக்கு இவ்வளோ நாள் பண்ணுறதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே இது பொறிக்காது அப்படின்னு தெரியும். அதெல்லாம் நம்ம இது கேன்லிங் எவ்வளோ நாளில் நீங்கள் செக் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணுறீங்க? 5th டேயில் கேன்லிங் பண்ணி கருக்கூடி இருக்குது இல்லைன்னு சொல்லிடுவோம். 18th டே வந்து கேன்லிங் பண்ணி நல்லா லைவாக இருக்கிறது வந்து ஹேச்சரிக்கு மாற்றும். இப்போ இன்குபேட்டர் மூலயமா ஏன்னாச்சும் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இதை நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ஒரு உபரி வருமானமாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 200 முட்டை கெப்பாசிட்டி தேவைன்னா ஒரு 300 முட்டை கெப்பாசிட்டிக்கு வாங்கிட்டு அந்த மீதி இருக்கிற 100 எக்ஸை வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ணி, அதாவது உங்களுடைய சரௌண்டிங்கில் நிறைய பேர் கோழி வளர்ப்பாங்க, அந்த கோழி அடைப்படுக்காமல் இருக்கும், குஞ்சு பொறிக்காது, இல்லை குஞ்சை காப்பாற்றாது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அவங்கள்ட்டலாம் ஒரு முட்டைக்கு 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணி ஹேட்ச் பண்ணி சிக்காக கொடுத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு உபரி வருமானமாக இருக்கும். ஏன்னா 200x கெப்பாசிட்டிக்கும் 300x கெப்பாசிட்டிக்கும் பவர் கன்சம்ஷன் பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் மிஷின் ரன் பண்ணும்போது வெளியில் இருக்கிறவங்க முட்டையை நீங்கள் ஹேட்ச் பண்ணி கொடுக்குறீங்க, அதுக்கான காசும் வாங்கிடுறீங்க. நம்ம டிஎஃப்எஃப் ஃபார்மில் அதை ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். வீக்லி எப்படியும் ஒரு 50லேருந்து 100 முட்டையாவது வெளி ஆட்களுக்கு வரும். ஸோ அது ஒரு சின்ன அடிஷ்னல் ஒரு இன்கமாக போய்ட்டுருக்கோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து இதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம். எப்படின்னா அந்த ஏரியாவில் நிறைய சின்ன சின்ன ஃபார்ம் இருக்கும். ஒரு 4-5 பேர்கிட்ட பேசிவிட்டு இவங்க ஒரு மிஷின் வாங்கி ஹேச்சரி மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து எக்ஸை கலெக்ட் பண்ணி ஹேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது மூலமாக நம்ம மிஷின் வாங்குறது இல்லாமல் இது மூலமாக வெளியிலேருந்தும் நம்ம இன்கம் பார்த்துக்கலாம், அப்படி தானே? தாராளமாக பண்ணலாம். அதுக்காக இதை வச்சு மிஷின் காஸ்ட்டை எடுத்துடலாம் இல்லை. மிஷின் காஸ்ட்டை நீங்கள் ஹேட்ச் பண்ணுற சிக்ஸ் மூலமாக தான் எடுக்க போகிறீங்க. அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா ஒரு சிக்குக்கு 20 ரூபாலேருந்து 30 ரூபா ப்ராஃபிட்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். எத்தனை முட்டை வைக்கிறீங்களோ இன்ட்டு 30 ருபீஸ்ன்னு போடுங்க. அத்தனை பேட்சில் நீங்கள் இன்குபேட்டரோட காஸ்ட்டே எடுத்துடலாம். இது வந்து அடிஷ்னலாக ஒரு இன்கம் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இதுக்கும் நீங்கள் மார்க்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே. நான் இப்போ ஒரு இன்குபேட்டர் ரெடி பண்ணி தரணும், எனக்கு ஒரு 500x பண்ணி தரணும்னா நீங்கள் எவ்வளோ நாளில் பண்ணி தர முடியும், எப்படி பண்ணி தருவீங்க? ஜென்ரலாக நாங்கள் மேஜராக ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி ரெடியாக பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்போம். ஓகே. ஆர்டர் வந்துச்சுன்னா செய்ய ஆரம்பிப்போம், பேக் பண்ணி வச்சுருக்கதை அனுப்பி விட்ருவோம். இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஓகே. இன்கேஸ் ஒரே டைம் 2 ஆர்டர் 3 ஆர்டர் 500x வந்துருச்சுன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் டைம் ஆகும். மற்றபடி 1 நாள் 2 நாளில் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். இது எக்ஸ்போர்ட்னு வரப்போ எப்படி ஃப்ரீ டெலிவரியாக பண்ணுறீங்களா இல்லை எப்படிங்க? நீங்கள் மெயின்டெனன்ஸ் எப்போவுமே எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் டெலிவரி வந்து கஸ்டமர் தான் பேர் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி நான் பேர் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவோம்னா மிஷின் காஸ்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம். ஓகே. நம்ம வந்து 2 பே பேசிஸில் தான் போடுறோம். கேபிஎன் ஸ்பீட் பார்சல். இது நம்ம மெயின்டெனன்ஸ்னு வரப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, இது எப்படி செக் பண்ணுறது? அவங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே பண்ணுற மாதிரி இருக்குங்களா இல்லை நீங்கள் ஏதாச்சும் செக் பண்ணி பண்ணுறீங்க? மேக்ஸிமம் நம்ம அங்கேயே பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் நம்ம அங்கே போய் பண்ணிடுவோம். ஓகே. கஸ்டமரால் முடியும், நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க அந்த சின்ன பர்டிகுலர் பார்ட் ரிமூவ் பண்ணி இங்கே அனுப்புனாங்கன்னா நம்ம இது பண்ணிடுவோம். ப்ளஸ் ஜென்ரலாகவே மிஷின் கொடுக்கும்போதே எல்லாத்துக்கும் ஸ்பேரோட தான் கொடுப்போம், இன்க்ளூடிங் கண்ட்ரோலர். இந்த சின்ன கெப்பாசிட்டி இல்லாமல் பெரிய கெப்பாசிட்டி எல்லாத்துக்குமே கண்ட்ரோலரே ஸ்பேரோட தான் கொடுப்போம். ஸோ அது அந்த மாதிரியான இஷ்யூஸ் பெருசாக எதுவும் வராது. ஓகே.